ப்ரோ படம் பேர் வந்து முஸ்தபா ப்ரோ. லீட் ரோல் வந்து சதீஷ் பண்ணியிருக்காப்புல. ஃபுல்லாக 100% காமெடி தான் ப்ரோ. ஃபுல்லாக எல்லாருமே கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணி வேற பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி இருக்குது கண்டென்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் ப்ரோ. கண்டென்ட் தான் ப்ரோ கண்டென்ட்டு. அதை நான் சொல்லிட்டோம்னா ட்விஸ்ட் எல்லாம் உடஞ்சிருமே. ட்ரெய்லர் நல்லா இருக்கு ப்ரோ. அதான் படத்துக்குள்ள ஒரு படம். அந்த படத்தினால எப்படி எல்லாம் ட்விஸ்ட் நடக்குது, அந்த படம் எப்படி லீக் ஆனா எந்த மாதிரிலாம் ட்விஸ்ட் எல்லாம் உடையும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் ப்ரோ. நம்ம ஒரு நோக்கி போய்கிட்டு இருப்போம், ஆனால் கிளைமேக்ஸ் வேற மாதிரி கொண்டு போய் ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. வேற கண்டிப்பாக ஃபன்னு தான் ப்ரோ. பசங்களோட நல்லா போய் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. அதான் ப்ரோ, அதான் ட்விஸ்ட்னு சொல்கிறேன். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதான் சொன்னேன். கல்யாணம் பண்ண போவார். பட் நீங்கள் படத்தை பாருங்க, ஏன்னே எல்லாம் கேட்டுருவீங்க போல. நீங்கள் வந்து பாருங்க ப்ரோ, உங்களுக்கே தெரியும். டபுள் மீனிங்னா ஆக்சுவலி அந்த அளவு தெரியல. இப்போலே ட்ரெண்டிங் செட்டப்ல இருக்கு. பசங்களோட போனோம்னா நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஃபுல்லாக பண்ணால் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் பசங்க தான் ப்ரோ மோஸ்ட்லி. 100% பசங்களோட போனால் பெஸ்ட் ப்ரோ. என்ன ப்ரோ படத்தில் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. அந்த டைலாக்கு, அவங்க ஆக்டிங், அந்த டைமிங் டியூரேஷனில் ஆக்டிங் கொண்டு வராங்களே அது நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் ஒரு டைரக்டர் இருப்பார், அவர் நல்லா பண்ணுறாரு ப்ரோ. அவரால் தான் ப்ரோ இவ்வளோ படமே ஓடுது. ட்விஸ்டே அவர் தான் கொண்டு வராப்புல. பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. என்டர்டெய்னிங்காக இருக்குங்க. 2 பேரும் நல்லா ஸ்பீடாகவே போச்சு. டேரக்டர் நல்லா எல்லா ட்ரெண்டு 2K ட்ரெண்டில் நல்லா வச்சிருக்காரு படத்தை. சதீஷும் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. என்டர்டெய்னிங்காக அந்த ஃபிலிம் 2 hours எப்படி போச்சுன்னு தெரியல, நல்லா இருந்தது. கொடுத்த காசு ஒர்த்து. ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். அவ்வளோ 18+ இல்லை, நல்லா இருந்தது. லேக்லாம் இல்லை. எல்லாமே ட்விஸ்ட், நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில். செகண்ட் ஹாஃப் எல்லாமே ட்விஸ்ட் நிறையா இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். எல்லாருக்கும் செட் ஆகும் படம். எதுவுமே சொன்னால் ட்ரஸ்டிங். இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுங்க, அங்கே ஏதோ ஒரு கில்மா வீடியோ வருது. படம் பார்த்தா போய் அதில் தப்பாக நினைக்காம லவ் பண்ண பையனை ட்ரஸ்ட் பண்ணி அது மாதிரி தான் சீன் வச்சுருந்தாங்க. நல்லா தான் காமெடி இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. ஃபன்னாக ஜாலியாக டைம் போகிறதே தெரியல. படத்தில் ஃபன் சீன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. சதீஷும் ஒரு நல்ல கேரக்டர். ஹீரோ காமெடியாகவும் இருக்கு, ஹீரோவும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட்ல ஒரு எண்டிங்கில் ட்விஸ்ட் மாரி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சதீஷ் ப்ரோ தான் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் வந்து அப்படியே வேற பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டு மாரி காமிச்சாங்க. அது நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல அந்த ஆக்டர் ட்விஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. அவங்க அந்த லிவிங் டுகெதர்ல இருந்தாங்களா, அவங்க தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சதீஷ் அவரோட கேரக்டர் ஃபன்னியாக தான், நல்லா ஃபன்னாக தான், காமெடியாக தான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. சதீஷ் அண்ணாவோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. காமெடி கவுண்ட்ரு, சதீஷ் அண்ணாவோட காமெடி கவுண்ட்ரு எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஃப்ரெண்டு ரோல் அவர் பண்ணியிருந்தார், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாருண்ணா. ஹீரோயின் எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. எல்லாமே இந்த ஜென்ரேஷனுக்கான பசங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. மியூசிக்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கண்ணா. நல்லா இருந்தது. 2 மணி நேரம் நல்லா ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது, பார்க்கலாம். அதான் ப்ரோ, லவ்வில் உண்மையாக இருக்கணும். அந்தந்த டைமில் அப்பப்போ நம்ம உண்மையை ஓப்பனாக பேசிக்கணும். ஓப்பனாக பேசாமல் சின்ன விஷயம் தானே நம்ம மச்சிடலாம், அது சின்ன விஷயம் ஒரு நாள் பெருசாக போயிடும். அதனால் இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் ஓப்பனாக பேசிட்டா லவ் நல்லா கொஞ்சம் நல்லா போகும். நல்லா இருந்தது ப்ரோ. அதில் நான் சொல்லுவேன் ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. அதான் ட்ரெயிலரில் அந்த மாதிரி காமிச்சாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தேன். ஆனால் லாஸ்ட்டாக அந்த ட்ரெயிலர் வச்சுட்டா ஒரு படமே எடுத்துருக்கான். அந்த ஷார்ட்ஸ் வச்சுட்டா ஒரு படமே எடுத்துருக்கான். அது நிறையா லைஃப்பில் கனெக்ட் ஆகும். அது சில பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க, அதில் பார்த்தா லாஸ்ட் டைமில் வந்து இப்போ தெரிஞ்சுப்பாங்க. ரெண்டுமே ப்ரோ, ரெண்டும் 50-50 போகுது. சதீஷ், புகழ், அம்மா ஃப்ரெண்டு ஒரு ரோலில் நடிச்சாரு, பேர் தெரியல, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு.
இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது நல்லா கேட்டு காமெடியாகவும் போயிருக்கு, கொஞ்சம் மெசேஜாக வந்துருக்கு. அதான் நம்ம ரெடி பண்ணுற ஃபோனை வந்து நம்ம கூட இருந்து பார்க்கணும், தெரியாதவங்கள்ட்ட போய் கொடுத்தோம்னா. ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஃபோனில் பர்சனல் இருக்கும், அதை அவங்க ஆக்ட் பண்ணி வீடியோ வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை பிளாக் பண்ணணும். அதனால் எது இருந்தாலும் அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும். நான் ஜஸ்ட் நார்மலாக பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கு. நல்லா இருந்துருக்கு. ஆனால் ஓப்பனிங்கில் கொஞ்சம் மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த வீடியோ ஒரு செகண்ட் வச்சுட்டா நான் ஃபுல் படமாக தெரியும். ஆனால் லாஸ்ட் வரையும் ட்விஸ்ட்டு கொஞ்சம் நிறையா இருக்குது. அதுதான் ப்ரோ சொல்கிறேன், நம்ம லவ்வில் வந்து அப்பப்போ நம்ம இருக்கிற பிரச்சனை உண்மையாக சொல்லிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஸ்ட்டாக கல்யாணத்தில் வந்து அந்த ப்ராப்ளம் முடியும். ஆனால் அப்பப்போ நீங்கள் லவ் பண்ணுறவங்க வந்து அப்பப்போ உண்மையாக சொல்லிடணும். சின்ன விஷயம் நம்ம ஏன் சொன்னால் மாட்டிப்போம், பிரேக்கப் போய்டும் அப்படி சொல்கிறத விட்டுட்டு அப்பப்போ உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு கல்யாணத்தில் வந்து நிற்கும். ஏன்னா தேர்டு பசங்க ஏதாச்சும் வந்து அதை பண்ணி இதை பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அது ஒரு சைடு டிப்ரெஷன் போகும். அது இல்லாமல் நீங்கள் அப்பப்போ உண்மையாக இருந்துட்டீங்கன்னா லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகும். லவ் 2 பேருக்கும் செட் ஆகும். 2 பேரும் செட் ஆகிற படம் அது. நல்லா இருந்துருக்கு, சாங்கும் நல்லா இருந்து, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்து. கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்டர்வலில் கூட நீங்கள் அது என்ன நடுவும் தெரியாமல் போயிருங்க. ஆனால் கிளைமேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்களா அந்த மாதிரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு. படம் பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். இந்த ஒரு தடவை அதில் ஒரு படத்தை வந்து சதீஷ்னு ஒருத்தர் வாசுன்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அதை சதீஷ் நடித்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. விறுவிறுப்பாக காமெடியாக தான் போகுது, கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது, பிடிச்சிருந்துச்சு. பாத்தீங்களா? படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, எல்லாரும் பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ சொல்ல வராங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ்லாம் லீக் ஆகுது, அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், அதை ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. நல்லா கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. நல்லா காமெடியாக இருக்குது ப்ரோ, ஃபன்னாக இருக்குது. இல்ல ப்ரோ, சதீஷ் மட்டும் தனியா பண்ணல. சதீஷ் கூட இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க. புகழ் இருக்காரு, அப்புறம் இன்னொரு புது ஹீரோ இருக்காரு. எல்லாமே சேர்ந்து பண்றதுனால இன்னும் ஃபன்னா இருக்கு ப்ரோ. புகழ் சூப்பரா பண்ணிருக்காரு. புகழ் பத்தி சொல்லவே தேவையில்ல, புகழ் நல்லா ஃபன்னா பண்ணிருக்காரு. அவரோட எக்ஸ்பிரஷனு எல்லாமே நல்லா இருக்கும். புகழ் சூப்பரா பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த ட்ரெய்லர்ல மட்டும் கட் அப்படி பண்ணியிருந்தாங்க, பட் இதுல நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாத்தையும் ஃபேமிலியோட பார்க்கலாம். தப்பான சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஓகே.